அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபையால் நாம் அல் அகீதத்து தஹாவியா கொள்கை சம்பந்தமான இந்த புத்தகத்தில் 21வது பாடத்திலே இன்று நாம் இருக்கிறோம். இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், இன்றைய பாடத்தினுடைய சுருக்கம் என்னவென்று சொன்னால், இஸ்லாம் குறி சொல்வது குறித்து என்ன சொல்லுது. இஸ்லாத்துல குறி சொல்வது, இந்த ஜோசியக்காரர்களிடம் சென்று அவர்களுடைய விஷயத்தில் அவர்களிடம் சென்று நாம் விஷயங்களை கேட்பது, அதை நம்புவது, இது சம்பந்தமாக இஸ்லாம் என்ன சொல்லுது, அதை நாம் நம்பலாமா, இது சம்பந்தமாக முசன்னிஃப் அவர்கள் சொல்லிட்டு அப்படியே அடுத்ததாக நம்முடைய சுன்னத்துல் ஜமாத் என்ற நம்முடைய இந்த கொள்கை தான் சரியான கொள்கையாக இருக்குது, நம்முடைய இந்த தீனுல் இஸ்லாம் தான் சரியான மார்க்கமாக இருக்குது, அல்லாஹு தாலா பொருந்தி கொண்ட மார்க்கமாக இருக்குது. இந்த மார்க்கம் என்பது வரம்பு வரம்பு கடந்து எந்த ஒரு செயலையும் செஞ்சிடக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப லோவாவும் ஏறக்கூடாது. நடுநிலையாக செல்வது சம்பந்தமாகத்தான் இந்த மார்க்கம் நமக்கு போதிக்குது. அதே மாதிரி அல்லாஹு தாலாவை எந்த விதத்துல நாம் நம்பணும், ஒரேடிக்கையா நாம் என்ன செய்யக்கூடாது, அல்லாஹை விட்டும் நாம் என்ன செய்யறோம், நிராசையாகிறவும் கூடாது. அதே சமயம் அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிச்சிரும் அப்படின்ற அடிப்படையில் நம்மளுடைய நம்பிக்கை அளவுக்கு அதிகமாக வச்சு அல்லாஹின் மீது ஆதரவு அதிகமாக வச்சு விடவும் கூடாது. அதிலே எல்லா விதத்திலையும் நமக்கு நடுநிலை இந்த தீன் என்பது நமக்கு கத்து தருது அப்படின்ற விஷயங்களையும் சொல்லிட்டு, இந்த தீனுக்கு மாற்றமாக நம்முடைய கொள்கைக்கு மாற்றமாக யாரெல்லாம் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்களோ அதுவெல்லாம் சரியானதல்ல, நம்முடைய இந்த கொள்கை தான் சரியானது. எத்தனை மாற்று கொள்கை, எத்தனை மதுஹபுகள் இருக்குதோ அத்தனை கொள்கைகளையும் அத்தனை மதுஹபையும் என்ன செய்றாங்க, ரத்து செய்றாங்க. அதெல்லாம் சரியானதல்ல, நம்முடைய இந்த கொள்கை தான் சரியானது என்பதாக முசன்னிஃப் அவர்கள் இந்த கிதாபை முடிக்கிறாங்க. சரி, வாருங்கள் இப்ப பாடத்திற்குள்ள நாம போகுவோம். அதற்கு முன்பாக நம்முடைய ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் சார்பாக தீன் சம்பந்தப்பட்ட பல சேவைகள் நடைபெற்று வருகின்றது. இந்த சேவைகள் எவ்வித தொய்வுமின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக வேண்டி துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். இங்கு அக்கௌண்டினுடைய டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக தங்களுடைய நன்கொடைகளை தங்கள் அனுப்பலாம். இங்கு QR கோடு கொடுக்கப்பட்டுள்ளது. அதன் மூலமாகவும் தங்களுடைய நன்கொடைகளை தங்கள் அனுப்பலாம். அல்லாஹு தாலா உங்களுடைய வாழ்விலும் வாழ்வாதாரத்தில் பரக்கத் செய்வானாக. சரி, வாருங்கள் இப்ப பாடத்திற்குள் செல்வோம். லா யஜூசு தஸ்தீகுல் கஹ்னதி வல் அராஃபீன. கூறி சொல்பவர்கள் இன்னும் ஜோசியக்காரர்களை உண்மைப்படுத்துவது ஆகுமானது ஆகாது. ஏன் உண்மைப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னா, அவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, கற்பனையில எல்லா விஷயங்களையும் சொல்லுவாங்க. மறைவான விஷயங்களை தொட்டும் அடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளை தொட்டும் கற்பனையாக அவர்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க. அப்ப உண்மைப்படுத்துறதா பொய்ப்படுத்துறதா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப, குர்ஆன் ஹதீஸுக்கு தோதுவாக இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை மறுக்க கூடாது. அவர்கள் சொல்வது பொய் என்பதாக நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. உதாரணமாக அவங்க சொல்றாங்க இந்த மாதிரி தஜ்ஜால் வரப்போறான் அப்படின்றப்ப நான் சொல்றது பொய் என்பதாக சொல்ல மாட்டோம். மாறாக என்ன செய்வோம், உண்மைப்படுத்தவும் மாட்டோம். இவன் சொல்ற மாதிரி உண்மைதான், நாளைக்கே வந்துருவான் அப்படின்றதும் கிடையாது. அதே சமயம் நாம முழுமையாக மறுக்கவும் மாட்டோம். அது குர்ஆன் ஹதீஸுக்கு தோதுவாக இருந்தால் மட்டும்தான். இல்ல குர்ஆன் ஹதீஸுக்கு தோது படல என்பதாக இருந்தால் அதை நாம் என்ன செய்வோம், பொய்ப்படுத்துவோம். வல நுசத்திகு, நாங்கள் உண்மைப்படுத்த மாட்டோம், காஹினன் எந்த ஒரு ஜோசியக்காரரையும், வலா அர்ராஃபன் எந்த ஒரு குறி சொல்பவரையும் நாங்கள் உண்மைப்படுத்த மாட்டோம். வலா மை யத்தஇ ஷைஅன் யுகாலிஃபுல் கிதாப வஸ்ஸுன்னத வைஜ்மாஅல் உம்மதி. வலாமை இன்னும் யார் வாதிடுவாரோ ஷைஅன் ஒரு விஷயத்தை, யுஹாலிஃபுல் கிதாப, கிதாப் என்று சொன்னால் குர்ஆன், குர்ஆனிற்கு மாற்றமாக, சுன்னத இன்னும் சுன்னத் என்று சொன்னால் ஹதீஸ், ஹதீஸிற்கு மாற்றமாக, வைஜ்மா அல் உம்மதி இந்த சமூகத்துடைய ஒன்றுபட்ட இஜ்மாவாக ஆகிவிட்ட விஷயங்களுக்கு யார் மாற்றமான ஒரு விஷயத்தை யார் வாதிடுவாரோ அத்தகையவரையும் நாங்கள் உண்மைப்படுத்த மாட்டோம். قال النووي في شرح صحيح مسلم
வல் ஃபர்கு பைனல் காஹினி வல் அர்ராஃபி. காஹின் இன்னும் அர்ராஃபுக்கு மத்தியில என்ன வித்தியாசம் அப்படி சொல்லி சொன்னா, அன்னல் காஹின இன்னமா யதாத்தல் அஹ்பார அனில் காயினாத்தி ஃபி முஸ்தக்பிலி ஜமானி. அவன் என்ன செய்வான்னு சொன்னா, காஹின் என்று சொன்னால் அவன் காயினாத்கள், காயினாத்கள் என்று சொன்னால் உலகங்களை தொட்டும், உலகங்களுடைய வருங்காலத்துடைய விஷயத்தில அந்த செய்திகளை அவன் பெற்றுக்கொள்வான். இன்னும் வயத்தஇ மாரிஃபத்தல் அஸ்ராரி, இன்னும் மறைவான விஷயங்களை அறிவதாக வாதிடுவான். இவன் தான் யாரு? காஹின். அதாவது ஜோசியக்காரர்கள். பெரும்பாலும் இன்னைக்கு தமிழ்ல சொல்லணும்னு சொன்னா, ஜோசியக்காரர் என்ன செய்வாங்க, வருங்காலத்துல மழை பெய்யும், வரக்கூடிய அந்த நாளில மழை நல்லா பெய்யும், வரக்கூடிய இந்த 2025 நல்லபடியாக இருக்கும், இப்படியாக என்ன செய்வாங்க, ஒரு ஜோசியத்தை அவர்கள் என்ன வரக்கூடிய வருடம் எப்படி இருக்கும், வருங்காலத்தை பற்றி என்ன செய்வாங்க, அவர்கள் அறிவிப்பார்கள். வல் அர்ராஃபு, வல் அர்ராஃப, இன்னும் நிச்சயமாக அந்த குறி சொல்லக்கூடியவர்கள், ஹுவல்லதி யத்தஇ மஅரிஃபத ஷைஇ மஸ்ரூகி. அர்ராஃப் குறி சொல்வர் என்று சொன்னால் அவர் திருடப்பட்ட பொருளை அறிவதை கொண்டு அவர் வாதிடுவார். வனஹ்விஹா, இன்னும் அது போன்ற மினல் உமூர், இது போன்ற விஷயங்களிலிருந்து தான் அறிவதாக என்ன செய்வார், வாதிடுவார். அப்ப ஒரு பொருள் காணா போயிருச்சு, ஏதாவது ஒரு பொருள் ஏதாவது ஒரு இடத்த தொலைஞ்சிருச்சுன்னு சொன்னா அந்த பொருள் தொலைஞ்ச இடத்த சொல்லுவாரு. இல்ல அந்த பொருள் இந்த இடத்துல கிடக்குது, இல்ல திருடப்பட்டுருச்சுன்னு சொன்னா திருடப்பட்டதுடைய அந்த பொருள் யார்கிட்ட இருக்குது, இப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் என்ன செய்வார், அவர் சொல்வாரு. இப்படி சொல்லக்கூடியவராக இருப்பவர் தான் அர்ராஃப். இந்த இரண்டு பேருக்கு மத்தியில் உள்ள வித்தியாசம் நமக்கு இதன் மூலமாக புரிஞ்சிருக்கும். இப்ப இது சம்பந்தமாக நாம ஹதீஸ்கள்ல இந்த காஹினை பத்தி ஹதீஸ்கள்ல என்ன வருது அப்படி சொல்லி பார்த்தோம் சொன்னா, عن عائشة رضي الله عنها قالت سأل رسول الله صلى الله عليه وسلم ناس عن الكهان فقال ليس بشيء، فقالوا يا رسول الله إنهم يحدثون أحيانا بشيء فيكون حقا، فقال رسول الله صلى الله عليه وسلم تلك الكلمة من الحق يخطفها من الجن فيقرها في أذن وليه فيخلطون معها 100 كذبة. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சிலர் சோதிடர்களை பற்றி, ஜோதிடம் அந்த ஜோசியம் பார்த்து சொல்லக்கூடியவர்களை பற்றி கேட்டார்கள். அவர்களின் கருத்து பொருட்படுத்தத்தக்க ஒன்றும் இல்லை என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்ப அது ஒரு விஷயம் இல்லை என்பதாக நபி அவர்கள் அவங்க பதில் சொல்றாங்க. அப்ப மக்கள் ரெண்டாவது கேட்கிறாங்க, இறை தூதர் அவர்களே, இந்த சோதிடர்கள் சில வேளைகளில் எங்களுக்கு ஒன்றை அறிவிக்க அது உண்மையாகி விடுகிறது, அது எப்படி என்று கேள்வி கேட்கிறாங்க. சில சமயம் அவங்க ஜோசியம் பார்த்து சொல்றாங்க, அது சில சமயம் உண்மையாகவே நடக்கிறது, அது என்ன செய்யறது, அது எப்படி அது நடக்குது, அது ஒண்ணுமில்லைன்னு சொல்ல முடியாது, எப்படி நடக்குது அப்படி சொல்லி கேட்கிறப்ப அதற்கு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த உண்மையான சொல் ஜின்னிடமிருந்து சோதிடன் எடுத்துக்கொண்டதாகும். அது தன் சோதிட நண்பனின் காதில் அதை போட அதனுடன் அவர் 100 பொய்களை கலந்து விடுவார்கள் என்று பதிலளித்தார்கள். அப்ப ஜின்கள் என்ன செய்யும், வானத்துல சென்று ஒட்டு கேட்டு பின்பாக இந்த யாரு இதனுடைய நண்பனோ அந்த தன்னுடைய அந்த வழிகிட்ட வந்து இந்த விஷயங்கள் எல்லாம் ஒட்டு கேட்ட அந்த விஷயங்களை சொல்லுது. அந்த ஜோசியன் என்ன செய்வான், அதோடு 1000 100 பொய்கள் என்ன செய்வான் எக்ஸ்ட்ரா கலந்து சொல்றான். இதுதான் ஜோசியம். அந்த 100ல 1 உண்மையா இருக்குதுல, அந்த உண்மைதான் நிகழக்கூடியதாக நடக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்ததாக இவர்களை உண்மைப்படுத்தலாமா, இவருடைய விஷயத்துல உண்மைப்படுத்தினா அது யார் என்பதை பற்றி ஹதீஸ்ல நாம் பார்த்தோம் சொன்னா, அன் ஸைத் இப்னு ஹாலிதின் அல் ஜுஹனி அன்னஹு கால் ஸல்லா லனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்த ஸுப்ஹி பில் ஹுதைபியா அலா இஸ்ரி ஸமாஇன் கானத் மினல் லைலதி فلما انصرف أقبل على الناس فقال هل تدرون ماذا قال ربكم؟ قالوا الله ورسوله أعلم. قال أصبح من عبادي مؤمن بي وكافر، فأما من قال مطرنا بفضل الله ورحمته فذلك مؤمن بي وكافر بالكوكب، وأما من قال بنوع كذا وكذا فذلك كافر بي ومؤمن بالكوكب.
ஜெயித் இப்னு ஹாலித் அல் ஜுஹனி ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா என்ற இடத்துல எங்களுக்கு சுபஹ் தொழுகையை நடத்தினாங்க. அன்றைய இரவு என்ன ஆச்சு, மழை பெய்திருந்துச்சு. தொழுகை முடிச்சதும் மக்களை நோக்கி, உங்களுடைய இறைவன் என்ன கூறினான் என்பதை நீங்கள் அறிவீர்களா என்று கேட்டாங்க. அல்லாஹும் அவருடைய தூதருமே இதை பற்றி நன்கு அறிவார்கள் என்றதாக நாங்கள் கூறினோம். என்னை விசுவாசிக்க கூடியவர்களும் என்னை நிராகரிக்க கூடியவர்களுமான என் அடியார்கள் 2 பிரிவுகளாக ஆனார்கள். அப்போ முஃமின்கள் காஃபிர் என்பது 2 விதமாக இருக்கிறாங்க. ஒண்ணு, அல்லாஹ்வின் கருணையினாலும் அவனுடைய அருட்கொடையினாலும் நமக்கு மழை பொழிந்தது என கூறுபவர்கள் என்னை நம்பி நட்சத்திரங்களை மறுத்தவர்கள். அதாவது அந்த நட்சத்திரத்தை பார்த்து என்ன சொல்றாங்க, அப்படி கிடையாது, அல்லாஹ் நாடினான், அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையினால் அந்த மழை என்பது பொழிந்தது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் முஃமின்கள், அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்கள். இந்த நட்சத்திரத்தினால் எங்களுக்கு மழை பொழிந்தது என கூறுபவர்கள் என்னை நிராகரித்து நட்சத்திரங்களை விசுவாசித்தவர்களாக ஆவார்கள் என இறைவன் கூறினான். அப்ப நட்சத்திரத்தை பாக்குறாரு, இன்னைக்கு நைட்டு மழை பெய்யும் வந்திருக்கு, அதனால மழை பெஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாள். எப்படி ஆயிடுவாரு, அவர் இறைவனை மறுத்து அந்த நட்சத்திரத்தை ஈமான் கொள்ளக்கூடியவராக மாறிவிட்டார். அப்ப அவர் காஃபிர் ஆகிவிட்டார் என்பதாக இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதே மாதிரி இந்த விஷயத்தை யார் உண்மைப்படுத்துறாரோ அதை பத்தி பார்த்தோம் சொன்னா, வரவல் இமாம் அஹ்மத் ஃபி முஸ்னதிஹி அன் அபி ஹுரைரத் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال من اتى عرافا او كاهنا فصدقه بما يقول فقد كفر بما انزل على محمد. யார் ஒருவர் காஹின், அதாவது ஜோசியம் பார்த்து சொல்லக்கூடியவரத்து அல்லது குறி சொல்லக்கூடியவரத்துல வந்து ஃபசத்தகஹு பிமா யகூலு, அவர் கூறக்கூடிய ஒன்றை அவரை என்ன செய்கிறார், உண்மைப்படுத்துகிறார். ஃபகத் கஃபர, அப்படி உண்மைப்படுத்துற என்ன செஞ்சு விட்டார், திட்டமாக காஃபிர் ஆகிவிட்டார், நிராகரித்து விட்டார். பிமா உன்சிலா அலா முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கப்பட்ட ஒன்றை கொண்டு அவர் நிராகரித்து விட்டார். அப்ப அவர் காஃபிர் ஆகி விடுவார். யார் ஒருவர் வந்து அதை உண்மைப்படுத்துறாரோ அவர் என்ன செஞ்சிருக்காரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கப்பட்ட அந்த வேதத்தையும் இந்த இஸ்லாத்தையும் ஈமானையும் என்ன செஞ்சிட்டாரு, நிராகரித்து விட்டார் என்பதாக இந்த ஹதீஸ் எல்லாம் வந்திருக்குது. அடுத்ததாக அதற்கடுத்ததாக முஸன்னிஃப் அவர்கள் கொண்டு வராங்க, ஒனரல் ஜமாஅத, எங்களுடைய இந்த ஜமாஅத் ஆகிறது, இந்த கூட்டமாகிறது, ஹக்கன் நாங்கள் கருதுகிறோம், ஹக்கன் உண்மையானதாக சத்தியமானதாக நாங்கள் கருதுகிறோம், வஸ்ஸவாபன் இன்னும் சரியானதாக நாங்கள் கருதுகிறோம், வல் ஃபிர்கத இன்னும் பிரிவை நாங்கள் கருதுகிறோம், ஸைகன் வழிகேடாகவும், வஅதாபன் இன்னும் தண்டனையாகவும் நாங்கள் கருதுகிறோம். ஒற்றுமையாக இருக்கிறதுல தான் அது சத்தியமானதாக இருக்குது, சரியானதாகவும் இருக்குது. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு என்பதாகத்தான் கூறியிருக்கிறான். அதாவது நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வுடைய வேதம் என்னும் கயிற்றை பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்குள் தர்க்கித்துக் கொண்டு நீங்கள் பிரிந்திட வேண்டாம் என்பதாக அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில கூறியிருக்கிறான். அப்ப பிரிகிறது என்பது ஒரு மிகப்பெரிய வழிகேடாக இருக்குது. فَأَمَّا الَّذِينَ فِي قُلُوبِهِمْ زَيْغٌ فَيَتَّبِعُونَ مَا تَشَابَهَ مِنْهُ ابْتِغَاءَ الْفِتْنَةِ وَابْتِغَاءَ تَأْوِيلِهِ. எவர்களுடைய உள்ளங்களில் மாறுபாடு இருக்கிறதோ அவர்கள் தெளிவற்ற பொருளுடைய வசனங்களையே தேடி பின்பற்றுவார்கள். குழப்பத்தை உண்டு பண்ண கருதியும் அதை தங்களின் தவறான நோக்கத்திற்கேற்ப மாற்றுவதற்காகவும் இவ்வாறு செய்கின்றனர். இப்ப என்ன செஞ்சுறாங்க, அவங்க வழிகேட்டுல போயிடுறாங்க. எப்ப ஒருத்தர் வந்து பிரிஞ்சு போறாரு, அவர் என்ன செய்யறாரு, வழிகேட்டுல போயிடுறாரு. அடுத்ததாக இன்னத்தீன இந்தல்லாஹில் இஸ்லாம், நிச்சயமாக தீன் ஆகிறது, மார்க்கமாகிறது அல்லாஹ்விடத்தில் அல் இஸ்லாமு, இஸ்லாமிய மார்க்கமாக இருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்பது இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான். வதீனுல்லாஹி ஃபில் அர்தி, பூமியிலே அல்லாஹுடைய மார்க்கமாகிறது, வஸ்ஸமாஇ இன்னும் வானத்திலே அல்லாஹுடைய மார்க்கமாகிறது, வாஹிதுன் ஒன்றாக மட்டும்தான் அது இருக்கிறது. வஹுவ அந்த ஒன்று என்னது, அதுவாகிறது தீனுல் இஸ்லாமி, இஸ்லாம் எனும் மார்க்கமாக இருக்கிறது. கால் அல்லாஹு தஆலா, அல்லாஹு தஆலா உயர்ந்தவனான அல்லாஹ் கூறுகிறான், இன்னத் தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கமாகிறது, நிச்சயமாக மார்க்கமாகிறது அல் இஸ்லாமு,
இஸ்லாமிய மார்க்கமாக, இஸ்லாம் எனும் மார்க்கமாக இருக்கிறது. வகால தஆலா, அல்லாஹ் தஆலா மற்றொரு இடத்துல கூறுகிறான், வரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா, உங்களுக்காக இந்த இஸ்லாம் என்ற மார்க்கத்தை நான் தீனன் மார்க்கமாக நான் பொருந்தி கொள்கிறேன். அப்ப உங்களுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை மார்க்கமாக நான் பொருந்தி கொள்கிறேன். இந்த மார்க்கம் மட்டும்தான் உங்களுடைய மார்க்கம். இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது எப்படிப்பட்டது? வஹுவ, அந்த இஸ்லாமிய மார்க்கமாகிறது பைனல் ஒலுவி வத்தகொசீரி. ஒலு என்று சொன்னால் அளவுக்கு அதிகமாக செல்வது, வரம்பு கடப்பது, வத்தகொசீரி இன்னும் வரம்பை விட குறைவது, இதற்கு மத்தியில் உள்ளதுதான் இஸ்லாமிய மார்க்கம். அப்ப வரம்பு கடந்து எந்த ஒரு செயலையும் செய்ய சொல்லல. அப்ப குர்ஆன்ல நாம பார்த்தோம்னு சொன்னா, வரம்பு கடந்து சென்றவர்களை பற்றி வரும் பொழுது அல்லாஹ் தஆலா சொல்றான், யா அஹ்லல் கிதாபி லா தகுலு ஃபீ தீனிக்கும் வலா தகூலு அலல்லாஹி இல்லல் ஹக். வேதத்தை உடையவர்களே, உங்கள் மார்க்கத்தில் நீங்கள் அளவு கடந்து சென்று விடாதீர்கள், மேலும் அல்லாஹ்வை பற்றி உண்மையை தவிர வேற எதுவும் கூறாதீர்கள். அப்போ வரம்பு கடந்து சென்று விடக் கூடாது என்பதாக அல்லாஹு தாலா அந்த வேதக்காரர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறோம். அதே போல நமக்கும் அதே கட்டளை தான். நாம என்ன செஞ்சு விடக்கூடாது? இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல வரம்பு கடந்து சென்று விடக்கூடாது. சில பேர் வரம்பு கடந்து என்ன செஞ்சிடறாங்க? அல்லாஹ் ஹலாலாக்கியதை என்ன செஞ்சாங்க? தங்கள் மீது ஹராமாக்கி கொள்றாங்க. அல்லாஹ் தஆலா அதுதான் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துஹர்ரிமு தய்யிபாத்தி மா அஹல்லல்லாஹு லக்கும் வலா தஅதது இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅ்ததீன். நம்பிக்கையாளர்களே, அல்லாஹ் உங்களுக்கு ஆகுமாகி வைத்திருக்கும் நல்லவற்றை நீங்கள் ஆகாதவையாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள், நீங்கள் வரம்பு மீறியும் செல்லாதீர்கள், நிச்சயமாக அல்லாஹ் வரம்பு மீறுபவர்களை நேசிப்பதே இல்லை என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னோட திருமறையில கூறியிருக்கிறான். அப்ப சில விஷயங்கள் நமக்கு பிடிக்காதவைகளாக இருக்கலாம். அப்ப அதை பிடிக்காதவை என்று சொன்னால் பிடிக்காதவையாக மட்டும்தான் வைத்திருக்கணும். அதை மார்க்கம் ஹராமாக்கி விட்டது என்பதாக நம்முடைய வார்த்தை என்ன செஞ்சிடக்கூடாது? விட்டுறக்கூடாது. இது போன்று மார்க்கத்தில் என்ன செஞ்சிட விடக்கூடாது? வரம்பு கடந்து சில பேர் என்ன செஞ்சாங்க? செஞ்சிடறாங்க. அடுத்ததாக உபைன தஷ்பீஹி வத்தாதீலி வத்தக்சீர். இந்த தக்சீர் என்பதை பார்த்தோம்னு சொன்னா, சில பேர் வரம்பு கடந்து என்ன செஞ்சிடறாங்க? ரொம்ப அதிகமாக பேணிக்கை என்ற அடிப்படையில் ரொம்ப வரம்பு கடந்து போயிடுறாங்க. அப்படியே இருந்துட விடக்கூடாது. அதே மாதிரி தகசீர், எல்லா விதத்திலையும் நம்ம பொடுபோக்காக இருக்கிறது. ஃபவைலுல்லில் முஸல்லீன் அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். ஃபவைலுல்லில் முஸல்லீன், அந்த தொழக்கூடியவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவருடைய தொழுகையை தொட்டும் அவர்கள் பொடுபோக்கானவர்களாக இருக்கிறார்கள். அப்ப அப்படி பொடுபோக்காக இருக்கிறது, இஸ்லாத்துல எந்த விஷயங்களை கடமையாக்கப்பட்டதோ அந்த விஷயங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது? பொடுபோக்காகவும் இருக்கக்கூடாது. அப்படி பொடுபோக்காக இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கான்? எச்சரிக்கையை தன்னோட திருமறையில விடுத்து இருக்கிறான். அப்ப அதனால என்ன செய்யக்கூடாது? நம்ம எது கடமையாக்கப்பட்டதோ அதுல வரம்பு கடந்து விடவும் கூடாது. எது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அதுல வரம்பு கடந்துடக்கூடாது. எது நமக்கு கடமையாக்க விட்டுருக்கோ அதுல என்ன செஞ்சிடக்கூடாது? குறைச்சிடவும் கூடாது. நம் நடுநிலையா நம்முடைய மார்க்கத்தில் இருக்க வேண்டும். அடுத்ததாக பைன தஷ்பீஹி வத்தாதீலி. தஷ்பீஹி, அல்லாஹ்வை ஒப்பிடுவது. அப்ப ஏதாவது ஒரு பொருளோடு அல்லாஹ்வை ஒப்பிட்டு பார்ப்பது, இதுவும் நமக்கு கிடையாது. வத்தாதீலி, அப்ப அல்லாஹுக்கு என்ன சொல்றாங்க? இந்த தஷ்பீஹ் என்பது என்ன சொல்ல வராங்கன்னா, இப்ப அல்லாஹ்விற்கு கேட்கக்கூடிய திறன் இருக்குன்னு சில பேர் சொல்றாங்க. அப்படி சொல்றப்ப என்ன செஞ்சாங்க? கடைசியில இப்படியே சொல்லி சொல்லி அல்லாஹ்விற்கு மனிதனை போல கேட்கக்கூடிய தன்மை, அல்லாஹ் நாம எப்படி மனிதன் கேட்கிறானோ அதே போல அல்லாஹும் கேட்பான் என்பதாக சில பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது போன்ற ஒப்பிடுதல் இல்லை, மத்தியில் தான். அப்ப ஒப்பிடுதலுக்கு மத்தியில் தான் இருக்குது. ஒத்தாத்தீலி, எதுவுமே இல்லை அல்லாஹுக்கு, அப்படி எதுவுமே கிடையாது. முழுமையாகவே என்ன செஞ்சிட்டாங்க? அல்லாஹுடைய அந்த தன்மைகளை மறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே நம்ம இருக்க மாட்டோம். அல்லாஹு தாலாவுக்கு அந்த தன்மைகளை நாம் மறுக்கக்கூடியவர்களாக நாம இருக்க மாட்டோம். அதுதான் சொல்றாங்க அந்த குர்ஆனோட ஆயத்துல கூட அல்லாஹு தாலா சுட்டி காட்டுகிறான், லைஸ கமிஸ்லிஹி ஷை, அவனுக்கு ஒப்பானது ஒன்றுமில்லை. அல்லாஹுக்கு ஒப்பானது என்பது எதுவுமே கிடையாது. மனிதனை போன்ற என்பது கிடையாது. ஆனால் அவன் அனைத்தையும் செவியுறுபவன், உற்று நோக்குபவன் ஆவான். அல்லாஹு தாலா செவியுறுகிறான், உற்று நோக்குகிறான். ஆனால் அது அவனுடைய அந்தஸ்திற்கு தகுந்தாறு, நம்மை போன்று இருக்காது. அதே சமயம் அவனை உற்று நோக்க மாட்டான், செவியுற மாட்டான் என்பதும் கிடையாது. அல்லாஹ் அவனுடைய அந்த செயல்களை செய்து கொண்டுதான் இருக்கிறான். ஆனால் நம்மை போன்று இருக்காது. அப்ப இந்த மார்க்கத்துல எப்படி இருக்கணும்? நடுநிலையே இருக்குது. இந்த கிதாப்ல அதான் சொல்றாங்க. ஒப்பிடுவதில்
இன்னும் ஒத்தாத்திலி முழுமையாக போக்குவது, இதற்கு மத்தியில் தான் அந்த இஸ்லாம் ஆகிறது இருக்கிறது. ஒபைனல் ஜபரி வல் கதரி, இன்னும் ஜபர் நிர்பந்தப்படுத்துவது. அதாவது நிர்பந்தப்படுத்துவது என்று சொன்னால், ஒரு மனிதன் அவனுடைய செயலை அல்லாஹு தாலா முடிவு செய்து விட்டான், அந்த செயலை அவன் செய்துதான் ஆகணும் அப்படின்ற ஒரு நிர்பந்தப்படுத்தப்பட்டு தான் அவன் அந்த செயலெல்லாம் செய்யறான். அப்ப மனிதன் எப்படி இருக்கான், ஒரு ரோபோ மாதிரி அப்படின்ற ஒரு கருத்து இந்த ஜபரியா என்பதுல வருது. இப்படி ஒரு கூட்டம் இருக்காங்க, எல்லா விஷயங்களையும் மனிதன் நிர்பந்தப்படுத்தப்பட்டு தான் செய்யறான், அவன் தானாக எந்த ஒரு செயலையும் செய்யல அப்படி சொல்லி சொல்றாங்க. சரி, அப்ப நிர்பந்தப்படுத்தப்படுறது இல்லைன்னு சொன்னா, அதற்கு மத்திய இல்லைன்னு சொன்னா, அப்ப நிர்பந்தப்படுத்தப்படாமல் செய்யறான்னு சொன்னா, அவன் மனிதன் தான் நாடியபடி செய்யறானா அப்படின்றபடினா நமக்கு ஒரு கேள்வி வரலாம். அவன் மனிதன் தான் நாடியதெல்லாம் செய்யறது கிடையாது. அல்லாஹ் தகதீர்ல எதை எழுதியிருக்கானோ அதுதான் அவன் செய்கிறான். இப்படி தகதீர் என்பதற்கும் ஜபரியத் ரெண்டுக்கும் மத்தியில உள்ளதுதான் என்னது, நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கம். குரான்ல நம்ம பார்த்தோம் சொன்னா, லஹாமா கசபத் வாலிஹா மக்தசபத், அவை தேடி அந்த நஃப்சுகள், அந்த உயிர்கள் அவை தேடிக்கொண்ட நன்மை அவற்றுக்கே பயனளிக்கும், அவை தேடிக்கொண்ட தீமை அவற்றுக்கே கேடு விளைவிக்கும். அப்ப அவன் சம்பாதிக்கிறதுனாலதான், அவனாக என்ன செய்ய, ஜபர் கிடையாது இங்க. அல்லாஹால நிர்பந்தப்படுத்தி எந்த ஒரு செயலையும் செய்ய வைக்கல, மாறாக அவனே சம்பாதிக்கிறதுனாலதான் அதற்குரிய அந்த விளைவை எது பார்க்குது, அதனுடைய நஃப்சு பார்க்குது. அதற்கு அந்த நன்மை செஞ்சதுன்னு சொன்னா அதனுடைய பயனை பார்க்குது, அது தீமை விளைவிச்சுன்னு சொன்னா அதோடைய கேடு அது நஃப்ஸ் என்ன செய்யுது, அதற்குரிய அந்த விஷயங்களை அனுபவிக்குது. அதே சமயம் மனிதன் தான் நினைச்சதெல்லாம் செய்யறான்னு சொன்னா அப்படியும் கிடையாது. வல்லாஹு ஹலகக்கும் வமா தஅமலுன், உங்களையும் நீங்கள் சித்தரித்த அவற்றையும் அல்லாஹ்வே படைத்தான். அதாவது நீங்கள் செய்யக்கூடியவைகளையும் அல்லாஹ் தான் படைத்தான், உங்களையும் அல்லாஹ் தஆலா படைத்தான், உங்களுடைய செயல்களையும் படைச்சது யாரு, அல்லாஹ் தான். இதற்கு முன்பே நாம பாடத்துல பார்த்துட்டு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கான், நம்முடைய செயலை படைக்கிறான், படைச்சு என்ன செய்யறான், நம்ம கிட்ட கொடுக்குறான், நம்ம என்ன செய்யறோம், மனிதர்கள் அதை சம்பாதிக்கிறார்கள் என்பதாக இதற்கு முன் சென்ற பாடத்துக்களோட நாம பார்த்தோம். ஒபைனல் அம்னி வல் இயாசி, ஒபைனல் அமனி ஆசை கொள்வது, வல் இயாசி இன்னும் நிராசையாகுவதற்கு மத்தியில் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் அதுவாகிறது இருக்கிறது. ஒபைனல் அம்னி, அப்ப என்ன சொல்றாங்க இந்த இடத்துல, முழுமையாக நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஆதரவு வச்சிடக்கூடாது. அல்லாஹு தாலா என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னிச்சிருவான், நான் எது செஞ்சாலும் அல்லாஹ் மன்னிப்பான் அப்படின்ட்டு ஆதரவு வச்சு போறது, அல்லாஹுடைய அந்த என்ன செய்யறது, அல்லாஹ் ஜமாலியத்தின் மீது, அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய என்ற தன்மையின் மீது அதிகமாக, அளவுக்கு அதிகமாக நம்பிக்கை வச்சு பாவமாகவே தன்னுடைய வாழ்க்கையில செய்து விடக்கூடாது. அதே சமயம் இயாசு, முழுமையாக நிராசையாகி விடவும் கூடாது. அல்லாஹாலா நான் எந்த பாவம் செஞ்சாலும் மன்னிக்க மாட்டான் அப்படின்னு பயந்து நிராசையாகி விடவும் கூடாது. அல்லாஹாலா தன்னுடைய திருமறையில கூட கூறுகிறான், ஃபலா யமனு மக்கரல்லாஹி இல்லல் கோமுல் ஹாசிரோன், முற்றிலும் நஷ்டமடையக்கூடிய மக்களை தவிர எவரும் அல்லாஹ்வின் சூழ்ச்சிக்கு அச்சமற்று இருக்க மாட்டார்கள். அப்ப முழுமையாக என்ன செஞ்சிடக்கூடாது, அல்லாஹ்வின் மீது அச்சமற்றதாக நாம ஆதரவு வச்சு இருந்துடக்கூடாது, முழுமையாக அல்லாஹுடைய பயத்தை விட்டு நீங்கியவரை நாம இருந்து விடக்கூடாது. அதே சமயம் லா யை அசும் ரௌஹில்லாஹி இல்லல் கோமுல் காஃபிரூன், நிச்சயமாக நன்றி கெட்ட நம்பிக்கையற்றவர்களை தவிர மற்ற எவரும் அல்லாஹ்வின் அருளில் நம்பிக்கை இழந்துவிட மாட்டார்கள். இப்ப அல்லாஹுடைய விஷயத்துல அச்சமற்று இருந்து விடக்கூடாது, அதே சமயம் அல்லாஹுடைய நம்பிக்கையை இழந்து நம்ம என்ன அல்லாஹின் மீது நம்பிக்கை வைக்காமலும் இருந்து விடக்கூடாது. அப்படின்றதுதான் முசன்னிஃப் அவர்கள் இந்த இபாரத்துல நமக்கு சுட்டி காட்டுறாங்க. அடுத்ததாக முசன்னிஃப் அவர்கள் இந்த கிதாபை முடிக்கிறது அல் ஹாத்திமா, முடிவுரை எழுதுறாங்க. இதுவரைக்கும் நாம படிச்சது, நம்ம நம்முடைய அத்திகாத் என்ன, நம்முடைய கொள்கை என்ன என்பதை இந்த இடத்துல நமக்கு முசன்னிஃப் அவர்கள் அழகாக சுருக்கமாக நமக்கு சொல்ல இருக்கிறாங்க. சரி, வாருங்கள் பார்ப்போம். ஃபஹாதா தீனுனா, இதுதான் மேல் கூறப்பட்ட, எனவே இதுவாகிறது, மேற்கூறப்பட்ட அனைத்துமாகிறது, தீனுனா எங்களுடைய மார்க்கமாக இருக்கிறது, வயஅதிகாதுனா எங்களுடைய கொள்கையாக இருக்கிறது, லாஹிரன் வ பாத்தினன் வெளிரங்கத்திலும் இன்னும் உள்ரங்கத்திலும். அதாவது வெளிரங்கத்திலும் உள்ரங்கத்திலும் சொன்னா, எங்களுடைய நாங்கள் இக்ராரும் பில் லிசான், நாவை கொண்டு அதை மொழியவும் செய்யறோம், உள்ளத்தால அதை நம்பவும் செய்யறோம், அதே சமயம் எங்களுடைய செயல்கள் எப்படி இருக்கும், இதன்படிதான் எங்களுடைய செயல்கள் இருக்கும். وَنَحْنُ بَرَاءٌ إِلَى اللَّهِ
மின் குல்லி மன் ஹாலஃப அல்லதி தகர்னாஹு வ பையன்னாஹு வ நஹ்னு, இன்னும் நாங்கள் பராஉன் இலல்லாஹி, அல்லாஹ்வின் பக்கம் நாங்கள் ஒதுங்கினோம், மின் குல்லி ஒவ்வொருவரிடமிருந்தும், மன் ஹாலஃப யார் மாறுபடுவாரோ, அல்லதி தகர்னாஹு எதனை நாங்கள் கூறினோமோ, ஒ பையன்னாஹு இன்னும் இன்னும் எதனை நாங்கள் விளக்கினோமோ, அத்தகையவற்றிற்கு யார் மாறுபடுவாரோ அத்தகைய ஒவ்வொருவரிடமிருந்தும் நாங்கள் அல்லாஹ்வின் பக்கம் ஒதுங்கினோம். வனஸ்அலுல்லாஹ தஆலா, இன்னும் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் கேட்கிறோம், ஐ யுஸப்பிதனா அலல் ஈமானி, ஈமானின் மீது எங்களை தரிபடுத்துவதை அல்லாஹ்விடத்திலே நாங்கள் கேட்கிறோம். வயஹ்திம லனா பிஹி, இன்னும் இந்த ஈமானை கொண்டு எங்களுக்கு முடிவு வர வேண்டும் என்பதை முடிவை நாங்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம். வயஅஸிமனா மினல் அஹ்வாஇல் முக்தலிஃபதி, மாறுபட்ட பலதரப்பட்ட மனோ இச்சைகளிலிருந்தும் எங்களை பாதுகாப்பதை அல்லாஹ்விடத்திலே நாங்கள் கேட்கிறோம். வல் ஆராயில் முத்தஃபர்ரிகதி, மாறுபட்ட யோசனைகளிலிருந்தும் பாதுகாப்பதை கேட்கிறோம். வல் மதாஹிபில் ரத்தியதி, இன்னும் திருப்பப்பட்ட மதுஹபுகள் மார்க்க கொள்கைகளை இருந்தும் நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம், பாதுகாப்பை அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம். மிஸ்லில் முஷப்பஹதி, முஷப்பஹா என்பதனுடைய அந்த கூட்டத்தை போல, வல் முஅத்தஸிலதி வல் ஜஹமியதி வல் ஜபரியதி வல் கதரியதி வகைரிஹிம், முஅத்தஸிலாக்கள், ஜஹ்மியாக்கள், ஜபரியாக்கள், கதிரியாக்கள், இன்னும் அவை அல்லாதவர்களைப் போல இந்த திருப்பப்பட்ட கொள்கைகளை விட்டும் எங்களை பாதுகாக்கும்படி அல்லாஹ்விடத்திலே நாங்கள் கேட்கிறோம். இப்ப அல் முஷப்பஹதி என்று சொன்னால் யாரு? முஷப்பஹதி என்று சொன்னால் இவர்கள் என்ன செய்வாங்க, அல்லாஹ்விற்கு நம்மை போன்ற செயல் இருக்குது, நம்ம எப்படி சிரிக்கிறோமோ அதுவும் அல்லாஹும் அதே போலதான் சிரிக்கிறான், நம்ம எப்படி கோபப்படுறோமோ அல்லாஹுடைய கலபும் அதே மாதிரிதான் இருக்கும் அப்படின்னு நம்மளோட என்ன செய்வாங்க, ஒப்பாக்குவாங்க. இவர்கள் தான் முஷப்பஹவாதிகள். அடுத்து இரண்டாவது முஅத்தஸிலாக்கள். முஅத்தஸிலாக்கள் எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, இவர்கள் அல்லாஹ்விற்கு சில விஷயங்களை நம்ம என்ன செய்வாங்க, சில விஷயங்களை மட்டும் ஒப்பாக்குவாங்க, எல்லா விஷயத்திலும் இல்லை. இவர்கள் எல்லா விஷயத்திலையும் ஒப்பாக்குவாங்க. முஅத்தஸிலாக்கள் சில விஷயங்கள் ஒப்பாக்குவாங்க. உதாரணமா இது முஅத்தஸிலாக்களுடைய அடிப்படை கொள்கைகளிலிருந்து சிலவற்றை நாம சொல்றோம். இந்த கூட்டங்கள் சொல்லப்பட்ட அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கூட்டத்தினுடைய அடிப்படை கொள்கைகள் சில சில விஷயங்களை மட்டும் நம்ம சொல்லிட்டு போறோம். அல் முஅத்தஸிலாக்கள் என்று சொன்னால், முஅத்தஸிலாக்கள் அவர்களுடைய அடிப்படை கொள்கைகள் ஒண்ணு இருக்குது. அதாவது அல்லாஹ் எப்படி படைக்கிறானோ அதே போல மனிதனும் தன்னுடைய செயலை படைக்கிறான், தன்னுடைய செயலை தான் படைக்கிறான், தன்னுடைய முழு உரிமையோடு அவன் படைக்கிறான் என்பதாக இவர்களுடைய கொள்கை ஒண்ணு இருக்குது. அடுத்து ஜஹ்மியாக்கள், இவர்கள் என்ன செய்வாங்க, அல்லாஹ்விற்கு சிஃபத்தே இல்லை, நாம கூட மேல பார்த்தோம், பைன தஷ்பீஹி வ தாத்தீல் என்பதாக. அந்த தாத்தீல்வாதிகள், அதாவது அல்லாஹிற்கு எந்த ஒரு தன்மையும் இல்லை என்பதாக மறுக்கக்கூடியவர்கள் இந்த ஜஹமியாக்கள். அல்லாஹ் பார்க்கிறான், கேட்கிறான், இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி மறுக்கக்கூடியவர்கள். வல் ஜபரியத்தி, இவர்கள் மனிதர்கள் செய்யக்கூடிய அந்த செயல்கள் அல்லாஹால முடிவு செஞ்சுட்டா அதை என்ன செய்யறாங்க, அவர்கள் நிறைவேற்றுறாங்க, அவ்வளவுதான். நிர்பந்தப்படுத்தப்பட்ட ஒரு ஒரு ரோபோ மாதிரி பொம்மையை போல மனிதர்கள் என்ன செய்வாங்களோ அதை செய்வாங்க, என்ன அல்லாஹ் சொல்றானோ அதை செய்வாங்க, இப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் உள்ளவங்க தான் ஜபரியாக்கள். இன்னும் ஒருத்தவங்க வல் கதரியத்தி, இன்னும் ஒருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இவர்களுடைய நிலைப்பாடு என்னவென்று சொன்னால், இவர்கள் அப்படி இந்த ஜபரியாக்களுக்கு நேர் மாற்றமானவர்கள். அதாவது எப்படி ஜபரியாக்கள் நிர்பந்தப்படுத்தப்பட்ட ஒரு பொம்மை போல சொல்றாங்களோ, இவர்கள் நேரடியாக அல்லாஹ் மனிதன் என்ன நாடுறானோ அதை செய்வாங்க, அல்லாஹிற்கு இதற்கு எந்த ஒரு தொடர்பும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது போன்ற வழிகட்ட கூட்டங்களை விட்டும் கொள்கைகளை விட்டும் எங்களை பாதுகாப்பதை நாங்கள் கேட்கிறோம். மனில்லதீன ஹாலஃபு அஸ்ஸுன்னத வல் ஜமாஅத, யார் மாறு செய்வாரோ அஸ்ஸுன்னத, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வழிமுறையை விட்டு சென்றாலோ அத்தகைய அந்த சுன்னத்துக்கு,
வல் ஜமாஅத்த, இன்னும் நபி விட்டு சென்ற அந்த ஜமாஅத், அதாவது சஹாபாக்களுடைய அந்த கூட்டத்திற்கு யார் மாறு செய்வாரோ, வஹாலஃபுல் வலாலத, இன்னும் வழிகேட்டிற்கு யார் தோழராகி விட்டார்களோ, வனஹனு மின்ஹும் பர்ராவுன், நாங்கள் அவர்களிலிருந்து நீங்கியவர்கள், வஹும் ஐந்தனா, அவர்கள் இன்னும் அவர்கள் ஐந்தனா எங்களிடத்திலே லல்லாலுன் வழி தவறியவர்கள், வஅர்தியாஉன் இன்னும் கெட்டவர்கள், வபில்லாஹில் ஐஸ்மத்து இன்னும் அல்லாஹ்விடத்தை கொண்டு, அல்லாஹ்வை கொண்டே நாங்கள் அல் ஐஸ்மத்து பாதுகாப்பு என்பது அல்லாஹ்வை கொண்டே இருக்கிறது என்பதாக கூறி முசன்னிஃப் அவர்கள் நம்முடைய கொள்கைகளை மிக அழகான முறையிலே, மிக சுருக்கமான முறையிலே நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க, இந்த குறுகிய இந்த ஹாத்திமா என்பதிலே அழகான முறையில் நமக்கு விளக்கி தந்திருக்காங்க. இந்த கொள்கைகளை நம்முடைய கொள்கைகளாக ஆக்கி இதன்படி நாம் அமல் செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களாக அல்லாஹு தாலா நம் அனைவர்களையும் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.